ஐயா, நானு கூரை வீட்டுல இருந்த அவ்வளவு காலம் கூரை வீட்டுல இருந்தாலும் நிம்மதியா கஞ்சி குடிச்சிட்டு இருந்தேன். இந்த ஆட்சியில எனக்கு வீடு வருதுன்னு சொன்னாங்க. வீடு வந்தேன்னு சொல்லிட்டு நானும் வீட்டை பிரிச்சு கிடைச்சிட்டு கடனை உடனே வாங்கி பேச மாட்டேன் போட்டேன். பேச மாட்டேன் போட்டு பில்லு கேட்டதுக்கு உனக்கு வீடு கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் 25 காலத்துல இருந்து திமுக தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். இந்த முறை நீங்க ஜெயிச்சு வந்தாலும் இந்த வீட்டை எனக்கு கட்டி கொடுப்பீங்களா? இது என்ன ஊருங்க? புதுக்குப்பம். என்ன தொகுதிங்க? குறிஞ்சிப்பாடி தொகுதி. என்ன பஞ்சாயத்துங்க? ராமாபுரம் பஞ்சாயத்து. இங்க பாருங்க, குறிஞ்சிப்பாடி தொகுதி ராமாபுரம் பஞ்சாயத்து, புதுக்குப்பம், வல்லூர் தெரிந்த ஊரு. இந்த ஐயா பாத்தீங்கன்னா கூரை வீட்டுல ஒருவேளை கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா இருந்திருக்காரு. இவருக்கு வீடு வந்திருக்குன்னு சொல்லி வீடு கட்ட சொல்லியிருக்காங்க. இவரும் கடனை உடனே வாங்கி கூரை வீட்டை அடிச்சுட்டு பேஸ்மெண்ட் போட்டு வீடு கட்டிருக்காரு. பேஸ்மெண்ட் போட்டு பில்லு கேட்டதுக்கு உங்களுக்கு வீடு கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்களாம். இப்ப வாங்கின கடனுக்கு வட்டியும் கட்ட முடியாம படுத்து தூக்க இடமும் இல்லாம பக்கத்து வீட்டுல படுத்து தூக்கிட்டு இருக்காரு இந்த ஐயா. இந்த முறை யாருக்கு நீங்க ஓட்டு போட போறீங்க? இந்த வாட்டி சூரியனுக்கு தான் போட்டுவோம் ஓட்டு. இவ்வளவு பண்ணிருக்காங்க, மறுபடியும் சூரியனுக்கு போட போறேன்றீங்க. இந்த வாட்டி ஜெயிச்சு வந்தாலும் இந்த வீட்டை கட்டி கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான்